வணக்கம் நண்பர்களே. டெட் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டீங்களா? நெக்ஸ்ட் பிளான் என்ன? நியமனத் தேர்வு. ஸோ இந்த வருடம் ஏப்ரல் மே மாதம் நியமனத் தேர்வு அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். ஆகவே தேர்வுக்கு தயாராக இருக்கும்படி நமது நண்பர்கள் அனைவரையும் அறிவுறுத்திக் கொள்கிறேன். எஸ்ஜிடி அண்ட் யூஜி டிஆர்பி இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த தேர்வு மிகவும் முக்கியமான தேர்வாகும். அதாவது இந்த வருடம் 2026 வருடத்தில் 19,000 ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என டிஆர்பி தகவல் தெரிவித்துள்ளது. யூஜி டிஆர்பி அதாவது நியமனத் தேர்வு இந்த மே மாத இறுதிக்குள் அறிவிப்பு வெளியாகும் என ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. யூஜி டிஆர்பி நியமனத் தேர்வு பார்ட் ஏ பார்ட் பி. அதாவது பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த பார்ட் பி நம்மளோட அடுத்த பார்ட் பி மேஜர் சப்ஜெக்டோட இதை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. இல்லைனா நம்மளது அவ்வளோதான் டிஸ்குவாலிஃபைடு ஆக்கிடுவாங்க. ஸோ நம்ம பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை நம்ம நல்லா பண்ணால் தான் அதில் பாஸ் ஆனால் தான் நம்ம மேஜர் சப்ஜெக்டே எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் மினிமம் 20 மார்க்ஸ் எடுத்தால் தான் நம்ம பாஸு. ஸோ அதையும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த வர தேர்வில் தகுதி பெறுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்ட் பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் தான். 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 கொஸ்டின்ஸுமே மேஜர் சப்ஜெக்ட். நீங்கள் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷு, தமிழ்னா தமிழ், அண்ட் சயின்ஸுக்கு வந்து அவங்க சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம 110க்கு மேலே மார்க் எடுக்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆசிரியர் தகுதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல வழியில் இந்த எக்ஸாமை எழுதி எல்லோரும் தேர்வு பெற எனது வாழ்த்துக்கள். நன்றி.